சென்னை மாடி தோட்டத்துல வருடம் முழுவதும் பீர்க்கங்காய் வளர்க்க முடியுங்க. முத்தி போயிடுச்சோன்னு நினைச்சு ரெண்டா உடைச்சு பார்த்தா செம பிஞ்சுங்க. நைட்டு பூரிக்கு சூப்பரான ஒரு பருப்பு குழம்பு செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இந்த ரெண்டாவது பீர்க்கங்காய் பருப்பு குழம்புக்கு அதிகம் தான், அதனால நான் அதை ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்க போறேன். பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இந்த செவந்தம்பட்டி கத்திரி ரொம்ப ஃபேமஸ்ங்க. தித்திப்பு சுவையில இருக்கும். சொந்த ஊருக்கு கடலூருக்கு போயிட்டு வரோம் பாத்தீங்களா, அதனால அந்த நாற்றுகள் எனக்கு கிடைச்சது. வாய்ப்பு இருந்தா நீங்களும் வாங்கி வளர்த்து பாருங்க. கோழி அவரையிலேயே பர்பிள் கலர் தான் நம்ம இப்போ அறுவடை பண்ணணும். அடுத்தது மார்க்கெட்ல கிடைக்கிற பட்டா அவரை, இதெல்லாம் ஒரு சீசன் காய்கறிங்க. அதாவது சென்னை மாடி தோட்டத்துல அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் மட்டுமே கிடைக்கும். சீசன் முடிஞ்சுட்டா மார்க்கெட்ல போய் இதெல்லாம் நாங்க வாங்கி சாப்பிடுறது கிடையாது. அந்தந்த சீசனுக்கு ஏத்த காய்கறிகள் வளர்த்து நாங்க ருசியா சமைச்சு சாப்பிடுவோங்க. வெண்டைக்காய், பச்சை மிளகாவை அறுவடை பண்ணியாச்சு. நைட்டு பூரிக்கு கேரட்டோட போட்டு அறுவடை பண்ண பீர்க்கங்காவை சூப்பரா சாப்பிட்டாச்சு. ஹாப்பி கார்னிங்.